சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வர இருக்கின்றேன். சொல்லுங்க மணியரசன், நிறையவே மாற்று கருத்துக்களோடு காத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இதில் ஐயப்படுவதற்கான காரணங்கள் வந்து சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ இந்த அக்டோபர் மாதம் 22, 23 வாக்களெல்லாம் சிங்கள கப்பல் படை துணைத் தளபதியை வச்சு அணிவகுப்பு மரியாதை கொடுத்து சிறப்பு செய்யுது இந்திய அரசு. நம்ம மீனவர்கள் அங்கே இருக்காங்க, பிடிபட்டிருக்காங்க எல்லாம். அதுக்கு முன்னாடி அந்த நான் சொல்லலை, சிங்களத்தில் உள்ள அந்த அனகாரிக தர்மபாலா சொன்னது ஆரிய சிங்கள பௌத்தம் அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் அவர் தான் சொல்லி காயின் பண்ணவர். அரசியலில் அதை கொண்டு வந்து திணிச்சவர் அவர் தான். அதுதான் இப்போ ஒரு வெறுமனே இல்லாமல் ஒரு இனவாதத்தோடு அது இருக்குது. என்னன்னா அந்த ஆரிய மரபு, நம்ம பழைய மரபினதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆரிய சிங்கள பௌத்தம் தான் ஆளணும், அதுதான் இருக்கணும், மற்றதெல்லாம் இழிவானது என்றது பேசினவர் அவர். அவருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் அஞ்சல் தலை வெளியிடுறாரு. இந்த அக்டோபர் மாதம் 22, 23 வாக்கில் வெளியிடுறாரு. அடுத்தது அந்த சிங்கள துணைத் தளபதியை வரவேற்று பாராட்டும் பொழுது 2 கடலோர காவல் கப்பல் படைக்கு தர்றேங்கிறாங்க. 2 கப்பல் நமக்கு தர்றேங்கிறாங்க, இந்திய அரசு தர்றேங்கிறாங்க சிங்கள அரசுக்கு. இப்போ அது யாருக்கு எதிராக அந்த காவல்லாம்? நம்ம 600 மீனவர்களை சுட்டு கொண்டவங்க அவங்க தான், கப்பல் படை தான் சுட்டு கொண்டுச்சு. இது ஜப்பானுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, மாலத்தீவு இது பண்ணிட போதா? எதுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக தான், தமிழக மீனவர்களுக்கு எதிராக தான், நமக்கு எதிராக தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் 2 கப்பல் படை தர்றீங்க, 2 கப்பல் தர்றீங்க. அப்போ ஒன்றொன்னா தொடர்ந்து பார்த்து இது எல்லாம் செஞ்ச உடனே 3வது 4வது நாள் தீர்ப்பு சொல்கிறாங்க. 2 நாளில் அவசரமாக தூக்கு தண்டனை அப்படிங்கிறாங்க. அவசரமாக தூக்கு தண்டனை உடனே இங்கே பதட்டம் வருது, ராமேஸ்வரம் போராட்டம் வருது, கொந்தளிப்பு வருது. உடனே அதை பற்றி சுப்பிரமணிய சாமி தான் பேசுகிறாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி பேசிட்டாரு, அவங்கள வாயில் தண்டனையாக மாற்றி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற செய்தி அவர் சொல்கிறாரு. அதை கேட்கும் பொழுது வெளியுறவுத்துறையுடைய பேச்சாளர் அந்த சையத் அக்பருடைய நான் சொல்கிறாரு, பேசினதை மறுக்கவில்லை, அதை அப்படி ஏற்றுக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் அவர் செய்தியாக அவர் சொல்லலை. ஏன்னாக்கா அவர் அஃபிஷியலாக அவர் சொல்ல விடலை. இப்போ யார் சொல்கிறாருன்னா சுப்பிரமணிய சாமி தான் எல்லாமே. அவர் யார் சுப்பிரமணியனா? பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி கமிட்டியுடைய தலைவர், அதாவது தொலைநோக்கு உத்தி வகுக்கும் குழுனுடைய தலைவர், சாதாரண நபர் அல்ல. இன்றைக்கி நேற்று விடுதலைன்னு இன்றைக்கி அவர் இப்போ வந்திருக்கு பாருங்க, ஹிந்துவில் நான் படிக்கிறேன். இதில் ரொம்ப துயரப்படுறாரு விடுதலை பண்ணத்தை. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னாக்க, எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்க பாருங்கள், சுப்பிரமணிய சாமி துயரப்படுறாரு இந்த விடுதலை பண்ணத்தை. ஒன்றே சொல்லிடுறேன், ஏன்னா துயரப்படுறத இன்ஃபர் பண்ணுறோம். இன் ஃபியூச்சர் our prime minister should disregard the babble from Tamil Nadu sold out politicians and repair Indo-Sri Lanka ruptured relations on the basis of mutual respect and dialogue, Dr. Swami said. இந்த மோசமான சந்தை கூச்சல் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள், மோசமான அரசியல் சந்தை கூச்சல் இருக்குல்ல, பத்திர ராகுல் அந்த தோணை தான் பேசினார். இவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, அவங்க இதுப்பாங்க பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க. சுப்பிரமணிய சாமி தான் வெரி வேர்ட் சொல்கிறார், பேபல் சவுண்டு, ஒரு சந்தை கூச்சல். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போட்டு கிடக்குறாங்க. இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க பிரதமர். நீங்கள் இந்த ஏற்கனவே நம்ம இலங்கை இந்திய உறவு பாழ்பட்டு போயிருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ என்ன, இதெல்லாம் பின்னால் உள்ள திட்டம், அதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்லது. இந்திய இலங்கை உறவை சரி செய்வதன் மூலமாக தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டால் மகிழ்ச்சி. எதுக்கு சொல்றாரு? தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் குரலுக்கு செவிமடுக்காதீர்கள். அது அவருடைய கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, மீனவர்கள் விடுதலை பண்ண சொன்னாங்க, வேற என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசியல்வாதிகள் சொன்னாரு மீனவர்கள் நிச்சயமாக விடுதலை செய்யப்படுவாங்க. அதாவது முதல்ல இந்த விஷயத்தை ஓபன் பண்ணது அவர் தானே. அதாவது கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் இடையிலும் இருக்கிறது. அதனால நிச்சயமாக அந்த கைதிகளை இங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் ஆயுள் கைதியா வைக்கணுங்கிறத ஒரு திட்டம். ஆயுள் கைதி நம்ம விடுதலைங்கிற இன்னசென்ட்னு சொன்ன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னசென்ட்னு சொன்ன பிறகு அப்புறம் எதுக்கு அவர் ஆயுள் கைதியா தூக்கு தண்டனை ரத்து பண்ணி தமிழ்நாட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதானே சுப்பிரமணியம் திட்டம். அது பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. சுப்பிரமணியம் திட்டம் ஜெயிலில் வைக்க முடியாம விடுதலை ஆயிட்டாங்க. அந்த கோபத்தில் அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டு கூச்சலுக்கு செவிசாய்க்காதீர்கள். இதோட பொருள் என்ன? நீங்க அந்த மறுபோட சேர்த்து இதையும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு வார்த்தை வைக்கிறார், ராஜபக்சேவிற்கும் சேர்த்து நன்றி தெரிவிக்கிறார்கள் மீனவர்கள் என்று சொன்னால் இதன் பின்னால் எங்களுக்கு இயல்பாக ஒரு ஐயம் எழுதுகிறது அப்படிங்கிறாரு. அதற்கும் சேர்த்து இதற்கான மீனவர்கள் வரும்பொழுது அவர்கிட்ட கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், இவர் சொல்றாரு, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதற்கு உங்களுக்கு எந்தவித அக்கறை, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ ஜனநாயகத்தில் உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டு குற்றம் சாட்டுங்க. நாங்கள் உங்களை சொன்னால் கோபம் வருமா? இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழை வைத்துக்கொண்டு தமிழ் இனம் தமிழ் என்று சொல்லி எந்த அளவுக்கு போலியான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இவருடைய. ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் இதுபோன்று இனத்தையும் மொழியும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கான இடத்தை கொடுக்காது. அந்த பயம் இவர்களுக்கு இருக்கிறது. இனத்தையும் மொழியும் எதையும் வேற எதெல்லாம் சேர்க்கலாம். நீங்க எதை வேணா சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதற்கு இவர்களுக்கு இனிமேல் வாய்ப்பே அளிக்காது. அந்த பயத்தின் காரணமாக தான் இப்படி பேசுகிறார். நீங்க பிஜேபி ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதற்கு நோக்கம் கற்பிக்கிறீர்கள். நம்ம நாட்டு மக்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்க குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா நீங்கள் அப்பழுக்கற்றவர்னு எதிர்கட்சி உங்களை சொல்லணுமா? நான் கேட்கிறேன். நிச்சயமாக நான் இதுல ஏன் இதில் எதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும்னு கேட்டேன்னா, இனம், மொழி, அதை தாண்டி சாதி, மதம் கூட தாராளமா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அவர் சுப்பிரமணிய சாமி ஒரு வாதத்தை ட்விட்டரில் வைத்திருக்கிறார். அதற்கான பதிலையும் கூட சேர்த்து பதிவு பண்ணுங்க. இதை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தனக்கான வெற்றியாக நினைத்துக் கொள்வது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அது ஒரு திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்ட் மாதிரி அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்க இதோடு இணைத்தும் கூட உங்களுடைய மறுப்பை பதிவு இன்னும் 4 நிமிடங்கள். நீங்க அதாவது இதை வெற்றியா யாரும் சொல்லல, நீங்க கற்பனையா வெற்றியாக எடுத்துக்குவாங்களோன்ற யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் மாநில அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை நிறைவாக செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான சூழ்நிலையில் ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய உச்சபட்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கிறது என்பது, அதனால் அதுக்கான உரிமை கோர்றதுக்கு உரிமை இருக்குது. அதனால் நாங்கள் செயல்படாமல் இருந்திருந்தால், நாங்கள் அந்த உரிமையை கோரியிருந்தால் நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். இங்கே இந்த அதிகாரம் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் பயன்படுத்தியிருக்கு. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவினுடைய மீனவர்கள் 5 பேர் இப்போ இந்திய பிரதமர் கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த நீதிமன்றம் தண்டனை தருது. அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்ற பொழுது இந்திய அரசாங்கம் தான், இந்திய தூதரகம் தான் அதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கணும். ஆனால் அந்த வாய்ப்பை கூட தராமல் மாநில அரசாங்கம், ஒரு மாநிலத்தில் ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டால் அந்த மாநில அரசாங்கம் தான் நிதியை தரணுமா? நான் இதை குறையா சொல்லலை, நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். ஆக மாநில அரசாங்கம் அந்த வாய்ப்பை கூட அந்த பணத்துக்காக ஒரு சாதாரண எந்த செலவானாலும் நாங்க ஏத்துக்கிறோன்னு அந்த முன் வந்தோம். ஆக இதன் அடிப்படையில் எல்லாமே என்னுடைய கேள்வியே என்னன்னா, இன்றைக்கு இந்திய அரசாங்கம் பலமான அரசாங்கம், வலிமையான பிரதமர், துணிவாக முடிவெடுக்கக்கூடிய பிரதமர், எல்லாமே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் இந்த துணிவும் இந்த வலிமையும் ராஜபக்சேவை பொருட்படுத்தவில்லையே. ராஜபக்சே இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டிய ராஜபக்சே இன்றைக்கு மன்னிப்பு அளித்து ஒரு இந்திய குடிமகனை வந்திருக்கிறது வேதனையான செய்தி. இன்றைக்கு காலை சீமான் கூட ஒரு வாதத்தை பேசினார். எப்பொழுது வருவார்கள் என்பது குறித்த தகவல் யாருக்கும் தெரியவில்லை என்று அவர் மிக பகடியாக சொன்னார். சுப்பிரமணிய சாமி வேண்டுமானால் கேளுங்கள், இதை தவிர வேறு யாருக்கும், அவரை தவிர வேறு யாருக்கும் இது தொடர்பான தகவல்கள் தெரிவதில்லை அப்படின்னு சொன்னால், யாருக்குமே தெரிவதில்லை என்று சொன்னால் அது வேறு. ஆனால் சுப்பிரமணிய சாமி மட்டும் மிகச்சரியாக அனைத்து தகவல்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன அரசு பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. நிறைவாக சுருக்கமாக இங்கே பாருங்க, சுப்பிரமணிய சுவாமி இப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க, என்ன வருவாங்கன்னு சொல்லலை. சீமான் சொன்ன கருத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவருக்கு மட்டும் சில தகவல்கள் சரியாக தெரிகிறது அப்படின்னு நான் என்ன சொல்றேன், அவருக்கு தொடர்புகள் இருக்கலாம், அவருக்கு அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய இருக்கிற அதிகாரிகளோ இல்லை ராஜபக்சேவே நண்பரா இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி கேளுங்கள், சொல்லுகின்றேன். நான் என்ன சொல்ல, அப்படியே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொன்னது கூட இன்றைக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? இதில் யார் பண்ணாங்கன்னு திருப்பி சொல்றேன். நான் மாநில அரசாங்கத்தை என்னுடைய இந்த 1 மணி நேரம் மாநில அரசாங்கம் குற்றம் சாட்டவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் போராடணும், நம்ம வெற்றி பெறும். இப்படி பாருங்கிறேன். உங்களுக்கு என்ன அச்சம் இப்போ தான் நான் கேட்குறேன். மீனவர்கள் வந்து விட்டார்கள், உங்களுடைய அச்சம் இதை பிஜேபியை எடுத்துக்கொண்டு போயிடுவோமோ? ஏன்னா நரேந்திர மோடியை அவர் பாராட்டுறாங்க, 5 மீனவர்கள் வேண்டாம் நரேந்திர மோடியை பாராட்டாங்க என்ற பயத்தில் இருக்கிறீங்க. யார் காப்பாற்றினாரோ அவரைத்தான் அவர்கள் பாராட்டுவார்கள். நன்றி. நிறைவாக 1 நிமிடம். அவ்வளவுதான். இப்போ சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டு சந்தை கூச்சலுக்கு பதில் செவிசாய்க்க வேண்டாம் என்று சொன்னதை ஸ்டேட்மெண்ட் அவர் அங்கீகரிச்சிட்டார் ராகவன் அவர்கள். அதில் சுப்பிரமணிய ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் மாற்றல. அதோட கூட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மொழி இனம், தமிழ் மொழியெல்லாம் வச்சு அரசியல் பண்ண முடியாது, இனிமே நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னா, சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆரிய இனம் அதை வைத்து அரசியல் பண்ணலாம் இந்தியாவில். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி முற்றிலும் வேறு ஒரு இனவாதமே கட்டுக்கதை. நம்ம அதான் புதிய ஒரு விவாதத்தை நம்பல. இப்ப தமிழ் மொழி தமிழ் இனம் பேசக்கூடாதுங்கிறாரு. இதே நரேந்திர மோடி திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வந்தபோது செந்தமிழ்நாடு என்னும் போதினில்லை என்ப நீங்கள் இப்பொழுது சொன்னீர்கள் தமிழ் மொழி தமிழ் இனம் என்று வைத்து அரசியல் பண்ணக்கூடாது என்றீர்கள். இந்தி என்று ஆமா, நீங்க சமஸ்கிருதத்தை இந்தியை வைத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், தமிழ் இனத்தை ஆதிக்கம் செலுத்தலாம், சமஸ்கிருத மொழி வைத்து சமஸ்கிருதத்தை இந்தியை வைத்து ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள். தமிழன் என்று சொல்வது
நாடகம். அது நல்லது இல்ல நாம நிறைவு செய்யணும். ஒரே ஒரு வார்த்தை, அதாவது நேர்மையாக ராஜபக்சே ஒரு பலமான பிரதமரை கூட இந்த விஷயத்தில் பலகீனப்படுத்தி அவர் ஏதோ ஒரு பெரிய காருண்ய மூர்த்தியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு விட்டார். வெற்றியை பெற்றிருக்கிறோம், அதை தோல்வின்னு சொல்றாங்க. அப்ப இவர்களுக்கு அச்சம் இருக்கிறது. பிஜேபி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு பயம் இருக்கிறது தெரிகிறது. மீனவர்கள் குற்றவாளிகள் என்பதில் இன்றைக்கும் விடுவிக்கப்படவில்லை. தொடர்ந்து நீங்க அவர்கள் நிரபராதிகள் என்று அரசு எந்திரத்தை பயன்படுத்தி செல்வாக்கு பெற முயலக்கூடாது பிஜேபி. அதுதான். நன்றி. இது ஒரு புதிய விவாதத்திற்கான தொடக்கமாக அமைந்துவிடும். அதற்கான நேரம் இல்லை. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். 3 பேருமே தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை சிறப்பாக பேசுகிறீர்கள். மிக்க நன்றி. மீனவர்கள் ஏதோ ஒரு வகையில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த வகையில் அது வரவேற்கக்கூடியது என்பதில் 1% கூட யாருக்கும் நிச்சயமாக மாற்று கருத்து இருக்க இயலாது. இனி ஒரு மீனவனும் கூட இதுபோன்ற ஒரு நிலை ஒரு மீனவனுக்கும் கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கி மத்திய மாநில அரசுகள், இயக்கங்கள், ஊடகங்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கான பயணத்தை தொடருவோம். அந்த அளவிலே நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூக சார்ந்த பிரச்சனையோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.